வணக்கம். மாலைமுறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வலிமையான திறமையான பிரதமர் நாட்டுக்கு தேவை என முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம். பாஜக மீது மத சாயத்தை பூச வேண்டாம் என்றும் வேண்டுகோள். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் செய்த திட்டங்கள் என்ன என்று ஓபிஎஸ் கேள்வி. மக்கள் நீதிபதிகளாக இருந்து தேர்தலில் வாக்களிக்குமாறும் வலியுறுத்தல். தமிழகத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க கூறிய வழக்கு அவசர மனுவாக எடுத்து விசாரிக்க இயலாது என உச்சநீதிமன்றம் மறுப்பு. வருமான வரித்துறை சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சந்திரபாபு நாயுடு தர்ணா போராட்டம். எதிர்க்கட்சிகளை குறிவைத்து சோதனை நடத்தப்படுவதாக தலைவர்கள் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் திமுக அதிக இடங்களை பிடிக்கும். லயோலா கல்லூரி மாணவர்கள் அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பில் தகவல். மக்களின் மனநிலையை பிரதிபலிக்கும் கட்சியாக அதிமுக உள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்யனை ஆதரித்து முதலமைச்சர் பழனிசாமி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவருடன் அமைச்சர் செல்லூர் ராஜுவும் இருந்தார். அப்போது திரண்ட அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, மாநிலத்தில் ஒரு கட்சியும் மத்தியில் வேறு கட்சியும் இருந்தால் நாட்டு மக்களுக்கு பயன் கிடையாது என தெரிவித்தார். ஸ்டாலின் தோல்வி பயத்தில் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசி வருவதாகவும் மக்களின் மனநிலையை பிரதிபலிக்கும் கட்சியாக அதிமுக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். திமுக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப்படவில்லை என்று கூறிய முதலமைச்சர் பழனிசாமி, வலிமையான திறமையான பிரதமர் நாட்டுக்கு தேவை என்றால் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறும் கேட்டுக் கொண்டார். நமக்கு தேவையான திட்டங்கள் வராது, நிதிகளும் வராது, அதனால் மக்களுக்கு நன்மையும் கிடைக்காது. ஆகவே நம்முடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி மத்தியிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது நமக்கு தேவையான திட்டங்களை பெற முடியும். அவ என்ன பேசுறதுன்னு அவருக்கே தெரியாம குழம்பி போய் அரண்டு மிரண்டு பயந்து தோல்வி பயத்துல பயந்து சுரம் வந்து பேச முடியாத கருத்தெல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே வைகோ நிறைய பேசினார், எல்லாம் டேப் வச்சிருக்கிறாங்க, எல்லாமே பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. நாங்க அதிகமா பேசல, ஏன்னா மக்கள் அதை பார்த்துக்குவாங்க. இன்றைக்கு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற கட்சியாக எங்களுடைய இயக்கம் இருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதிபதிகளாக இருந்து வாக்களிக்க வேண்டும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். தென் சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ராயப்பேட்டை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் என்ன திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது என்றும் அதனால் மக்கள் என்ன பயனடைந்தார்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு முன்னாலே காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்கிறது. தமிழக புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் நல்லாட்சி தந்திருக்கிறார்கள். திமுகவும் தமிழகத்தை ஆண்டிருக்கிறது. யாருடைய ஆட்சியில் நல்ல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள். அந்த திட்டத்தினுடைய முழுப்பொழுது மக்களுக்கு மக்களுடைய திருக்கரைகள் நேரடியாக கிடைக்க செய்கின்ற ஆட்சியை யார் மக்கள் அரசாக செய்து நடத்தினார்கள். மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று நல்லாட்சி நடத்திய ஆட்சியாளர்கள் யார் என்பதையெல்லாம் நீங்கள் தீர்மானித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கக்கூடிய தேர்தல் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் திமுக ஆட்சி டெல்லி பட்டத்தில் ஆளுகின்ற பொறுப்பு இருந்தது. எந்த ஒரு உருப்படியான திட்டத்தையும் மக்களால் திட்டங்களையும் நீண்டகால திட்டங்களையும் மத்திய அரசு நம்முடைய தமிழக எந்த பகுதியை கொண்டு வந்து சேர்க்கவில்லை. தமிழகத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க கோரிய வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடுத்துள்ளார். அதில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததால் தான் தேர்தல் ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்போது வாக்குக்கு பணம் கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அனைத்து கட்சியினரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் முறையைதான் செய்து வருவதாகவும் இதை முடிந்தவரை தேர்தல் ஆணையம் தடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் உச்சநீதிமன்றம் நேரடி கண்காணிப்பின் கீழ் ஒரு குழுவை
அமைக்க வேண்டும் என அந்த மனுவில் வலியுறுத்தியுள்ளார். இந்த மனுவை அவசர வழக்காக இன்றே விசாரிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு முன்பும் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தற்பொழுது இந்த மனுவை உடனடியாக எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறியுள்ளனர். தமிழகம் முழுவதும் தேர்தல் பணிகளில் 3,36,000 பேர் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 414 கோடி ரூபாய் செலவில் தேர்தலை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதியானவர்களின் எண்ணிக்கை 6 கோடியே நெருங்கியுள்ளது. இதில் ஆண் வாக்காளர்கள் 2 கோடியே 95,94,000 பேரும், பெண் வாக்காளர்கள் 3 கோடியே 2,69,000 பேரும் அடங்குவர். ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிகமாக உள்ளனர். தமிழகத்தில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் மொத்தம் 845 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இவர்களில் 779 பேர் ஆண்களும், 65 பேர் பெண்களும் மற்றும் ஒருவர் திருநங்கை ஆவர். மேலும் தமிழகம் முழுவதும் தேர்தல் பணிகளில் 3,36,000 பேர் தேர்தல் பணிகளில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 414 கோடி ரூபாய் செலவில் தேர்தல் பணிகளை செய்து முடிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. வருமான வரித்துறையினரின் வேட்டையில் 45 கோடி ரூபாய் பணம் சிக்கியதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு தேர்தல் பாதுகாப்பிற்காக 160 துணை ராணுவ பிரிவுகள் வரவுள்ளதாகவும் இதுவரை 10 துணை ராணுவ கம்பெனிகள் வருகை தந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் தொடர்பாக இதுவரை 1,700 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் இதில் 696 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் இதுவரை நடந்த வருமான வரித்துறை சோதனை மூலம் மட்டும் 45 கோடியே 57 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். லோக் ஆயுக்தா உறுப்பினர்கள் நியமனத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. உயர் அதிகாரத்தில் உள்ளவர்களையும் விசாரிக்கக்கூடிய லோக் ஆயுக்தா என்ற அமைப்பை மாநில அரசுகள் அமைக்க வேண்டும் என்று லோக்பால் சட்டம் மூலம் மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் ஓய்வு பெற்ற நீதிபதி வெங்கட்ராமன், ஓய்வு பெற்ற IPS அதிகாரி பாரி, முன்னாள் அட்வொகேட் ஜெனரல் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் அடங்கிய தேடுதல் குழு லோக் ஆயுக்தாவுக்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்களை கடந்த மார்ச் 13ஆம் தேதியன்று தேர்வு செய்தது. லோக் ஆயுக்தா உறுப்பினர்களாக ஓய்வு பெற்ற TNPSC தலைவர் ராஜாராம், அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஆறுமுகம் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். இவர்கள் நியமனத்தில் எந்த விதிமுறையும் பின்பற்றவில்லை என கரூரைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்நிலையில் அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ராஜாராம், ஆறுமுகம் ஆகியோரது நியமனத்தில் விதிகள் பின்பற்றப்படவில்லை என தெரிவதாக கூறினர். மேலும் இந்த இருவரின் நியமனம் தொடர்பாக பணியாளர்கள் சீர்திருத்தத்துறை செயலாளர் வரும் 22ஆம் தேதி விளக்கம் தர வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். எதிர்க்கட்சிகளை குறிவைத்து வருமான வரித்துறை சோதனை நடைபெறுவதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தவிர்க்கும் பொருட்டு தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் பறக்கும் படையினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். இதேபோல் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியின் வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. தேர்தல் சமயத்தில் அச்சுறுத்தும் நோக்கில் வருமான வரித்துறை சோதனை நடப்பதாக கூறி எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன. இந்நிலையில் விஜயவாடாவில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது எதிர்க்கட்சிகளை குறிவைத்து வருமான வரித்துறை சோதனை நடைபெறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தேர்தல் அறிவித்த பின் தேர்தல் ஆணையத்தின்படியே அனைத்தும் நடக்க வேண்டும் என்றும், ஆனால் பிரதமர் உத்தரவின் பேரிலே இதுபோன்ற சோதனை நடப்பதாகவும் அவர் தெரிவித்தார். OPS, EPS வீடு மற்றும் பிரதமர் மோடி வீட்டிலும் கோடி கோடியாக பணம் இருப்பதாக தெரிவித்துள்ள ஸ்டாலின், அங்கெல்லாம் வருமான வரித்துறையினர் சோதனை செய்வார்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் அருகே ராயனூரில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருடன் செந்தில் பாலாஜி, KN நேரு, பெரியசாமி மற்றும் கூட்டணி கட்சியினரும் உடன் சென்றனர். அப்போது பேசிய ஸ்டாலின், OPS, EPS வீடு மற்றும் பிரதமர் மோடியின் வீட்டிலும் கோடி கோடியாக பணம் இருப்பதாக குற்றம் சாட்டினார். அங்கெல்லாம் வருமான வரித்துறையினர் சோதனை செய்வார்களா என அவர் கேள்வி எழுப்பினார்.
அதை விட நீங்க மூணு வீட்டிலே கோடி கோடியா கொள்ளடிச்ச பணம் கூட உங்களுக்கு ரஃபேல வந்த பணம் கூட இருக்கு. நான் சொல்றேன் சோதனை போடுறீங்களா? யாரை ஏமாற்ற? வேற ஒண்ணும் இல்லைங்க. வேலூர்ல இப்படி ஒரு சதியை செஞ்சு அதன் மூலமா அந்த நாடாளுமன்ற தேர்தலை நிறுத்திட்டா அந்த தேர்தல் மட்டும் இல்ல, நீங்க அதான் நல்லா கவனிக்கணும். எதிர்க்கட்சிகளின் வீட்டை குறிவைத்து சோதனை நடத்தும் வருமான வரித்துறையினர் ஆளும் கட்சியினர் மீது ஏன் நடத்தவில்லை என தமிழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் கட்சியின் மக்களவைத் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கே. பாலகிருஷ்ணன், மோடி அரசை அகற்றுவது, இடதுசாரிகளை பலப்படுத்துவது, மதசார்பற்ற ஆட்சியை அமைப்பது என 3 முக்கிய குறிக்கோள்களை மையப்படுத்தி செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். மோடி அரசு மாநில அரசின் உரிமைகளை தட்டிப் பறிப்பதுடன் உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகளை கைப்பாவையாக வைத்துள்ளது என அவர் குற்றம் சாட்டினார். நேரத்தில் பறக்கும்படை பணம் பறிமுதல் பண்ணுறாங்க போகிறாங்க. அது நம்ம அந்த மாதிரி கைப்பற்றுவதுங்கிறது நாம் ஆட்சேபிக்கலை. ஆனால் அதில் இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா, சோதனையாக எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் எதிர்க்கட்சிகள் கொண்டு பணத்தை மட்டுமே அவங்க பறிமுதல் செய்வது ஒரு பாரபட்சமான அணுகுமுறை. அப்படியானா ஆளுங்கட்சியின் சார்பில் பண விநியோகமே நடக்கலையா, அல்லது ஆளுங்கட்சி சார்பில் எந்த விதமான தேர்தல் முறைகேடு நடக்கவே இல்லையா என்கிற நியாயமான கேள்விகளுக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை. எனவே இது பறக்கும்படை பணம் பறிமுதல் என்கிற ஒரு நடவடிக்கை என்பது எதிர்க்கட்சிகளை சோதனைக்கு உட்படுத்துகிற ஒரு நடவடிக்கையாக தான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. நாங்கள் திரும்ப திரும்ப வற்புறுத்துவது தேர்தல் ஆணையம் ஒரு பாரபட்ச முறையில் இருக்கக்கூடாது. நீங்கள் எதிர்க்கட்சிகள் மீது இவ்வளவு பெரிய சோதனை நடத்துற நீங்க ஏன் ஒரு இடத்துல கூட ஆளுங்கட்சி சோதனை நடத்தி பணத்தையே பறிமுதல் பண்ண மாட்டேங்கலையே? கோவை தொண்டாமுத்தூர், குனியாமுத்தூர் காவல் நிலையங்களில் திமுக தலைவர் ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் PR நடராஜனை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டபோது உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி குறித்து ஆதாரம் இல்லாமல் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதேபோல் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் அதிமுகவை தொடர்புபடுத்தி பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிமுக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் ராமச்சந்திரன், வெற்றிவேல் ஆகியோர் அளித்த புகாரின் பேரில் தொண்டாமுத்தூர், குனியாமுத்தூர் காவல் நிலையங்களில் ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவதூறாக பேசுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே திமுகவின் பொய் பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்தக் கோரி தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவை சந்தித்து அதிமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தோல்வியின் விளிம்பில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக யாரை குறை சொல்வது என்று தெரியாத பட்சத்திலே அரசாங்கத்தையும் நல்ல முறையிலே தேர்தல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தையும் தொடர்ந்து அவதூறு பரப்பக்கூடிய வகையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். இது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு மாறாக இருக்கின்ற காரணத்தினால் தேர்தல் ஆணையரை சந்தித்து இன்றைக்கு திமுக மற்றும் அதனுடைய தலைவர் திரு ஸ்டாலின், திரு தினகரன் ஆகியோர்கள் மீது 5 புகார் மனுக்களை கொடுத்திருக்கிறேன். 5 புகார் மனுக்களை கொடுத்திருக்கிறோம். தேர்தல் ஆணையர் புகார்களை பெற்றுக்கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக 5 புகார்களையும் அந்தந்த அதிகாரிகளுக்கு அந்தந்த துறைக்கு சார்பு செய்திருக்கிறார். நல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். உலகமே இன்று இந்தியாவை மரியாதையுடன் பார்க்கிறது என்றால் அதற்கு மோடி காரணம் அல்ல, 125 கோடி இந்தியர்களும் காரணம் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹாவில் பாஜக சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், சமாஜ்வாதி ஆகிய கட்சிகள் நாட்டின் எதிர்காலத்தையே கேள்விக்குள்ளாக்கிவிடும் என குற்றம் சாட்டினார். தீவிரவாதிகள் தாக்குதல் தொடுத்த பிறகு பதிலடி கொடுக்க வேண்டுமா அல்லது அமைதி காக்க வேண்டுமா என கூட்டத்தினரை பார்த்து கேள்வி எழுப்பிய மோடி, தீவிரவாதிகளுக்கு அவர்களுக்கு புரியும் மொழியில் பதிலடி கொடுக்கப்பட்டதாக கூறினார். தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுத்தது இங்குள்ள சிலருக்கு பிடிக்கவில்லை என்றும், உலக அரங்கில் பாகிஸ்தான் அம்பலப்படுத்தப்பட்ட போது அந்நாட்டிற்கு சாதகமாக சிலர் பேசத் தொடங்கியதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். உலகமே இன்று இந்தியாவை மரியாதையுடன் பார்க்கிறது என்றால் அதற்கு மோடி காரணம் அல்ல, 125 கோடி இந்தியர்களும் காரணம் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார்.
உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் தேர்தல் பரப்புரைக்காக சென்ற காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்திக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. காசியாபாத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் டோலி சர்மாவை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்திற்காக திறந்த வாகனத்தில் தொண்டர்கள் புடைசூழ பிரியங்கா காந்தி அழைத்து வரப்பட்டார். அவர் வாகனம் சென்ற வழியெங்கும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பிரியங்கா காந்தியுடன் வேட்பாளர் சர்மாவும் வாகனத்தில் நின்றபடி வாக்கு சேகரித்தார். பிரியங்கா காந்தி வந்த வழியெங்கும் மக்கள் தலைகளாக காட்சியளித்தது. இந்த பேரணியின் போது பிரியங்கா காந்தி இளம் பெண்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினரிடமும் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். பிரியங்கா காந்தி சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் அமோக வரவேற்பு அளித்தனர். இந்த பேரணி பிரச்சாரத்தையொட்டி காசியாபாத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. வரும் மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுகவுக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் என லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பு மூலம் தெரியவந்துள்ளது. சென்னை லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர் அமைப்பும் பண்பாடு மக்கள் தொடர்பாகவும் இணைந்து தேர்தல் கருத்து கணிப்பு நடத்தின. கடந்த மார்ச் 17ஆம் தேதி முதல் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை 21,464 பேரிடம் ஆய்வு நடத்தப்பட்டது. ஆய்வின் முடிவில் மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி 27 முதல் 33 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் அதிமுக 3 முதல் 5 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் தெரியவந்துள்ளது. இதேபோல் 18 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுகவுக்கு 9 முதல் 11 தொகுதிகளும் அதிமுகவுக்கு 2 அல்லது 3 தொகுதிகளும் கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அமமுகவுக்கு 3 முதல் 4 தொகுதிகள் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கணிக்க முடியாத தொகுதிகளாக 2 தொகுதிகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லயோலா கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள் இணைந்து நடத்தும் மக்கள் பண்பாட்டு தொடர்பகம் நடத்தும் 21வது கலாய்வு. இது நாடாளுமன்ற தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல்கள், சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் என்று தொடர்ந்து நாங்கள் தமிழகத்தில் மக்கள் எண்ணங்களை, மக்கள் எண்ண ஓட்டத்தை, மக்களுடைய நாடி துடிப்பை அறிந்து எதிர்வருகிற தேர்தல்களில் எந்த கட்சிகள் எத்தனை இடங்களை பிடிக்கும் என்று துல்லியமாக நாங்கள் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறோம். மக்களுடைய எண்ணத்திற்காக, மக்களுடைய மனதை ஆய்வதற்காக பண்பாடு மக்கள் தொடர்பகம் என்ற அமைப்பு 2004ஆம் ஆண்டு சென்னை லயோலா கல்லூரியில் 01HD44 ஆகிய நான் வரலாற்றுத்துறை மாணவராக படிக்கின்ற போது ஃபாதர் ராஜநாயகத்திடம் இருந்தபோது அவரிடமிருந்து வெளியில் வந்து அண்டையிலிருந்து 2004 வந்து அப்ப பாராளுமன்ற தேர்தலில் 38 தொகுதி வெற்றி பெறும் சொல்லி அப்ப 40 தொகுதியில் வந்து அப்பயே கணிக்கப்பட்டு பத்திரிகை வரப்பட்ட செய்தி. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட இந்த 21 ஆய்வுகளை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது இந்த நாடாளுமன்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இப்ப இருக்கிற அரசியல் கலவரங்களை பற்றிய ஆய்வு மார்ச் 17 இருந்து ஏப்ரல் 3 வரை தமிழகம் முழுக்க 40 தொகுதிகளும் பாண்டிச்சேரி உட்பட தொகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டோம். தமிழக நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்த செய்தி தொகுப்பில் இன்று கள்ளக்குறிச்சி, சேலம் மற்றும் நாமக்கல் தொகுதி வேட்பாளர்களின் விவரங்களை இப்போது பார்ப்போம். 2008ஆம் ஆண்டு மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் கள்ளக்குறிச்சி தொகுதி உருவாக்கப்பட்டது. கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் இத்தொகுதியை திமுகவிடமிருந்து அதிமுக கைப்பற்றியது. அதிமுக வேட்பாளர் காமராஜ் வெற்றி பெற்றார். திமுக வேட்பாளர் ஆதிசங்கர் 2ஆம் இடம் பிடித்தார். 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிகவிற்கு இத்தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் LK சுதீஷ் களம் காணுகிறார். இவரை எதிர்த்து திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி போட்டியிடுகிறார். இது தவிர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கோமுகி மணியனும், மக்கள் நீதி மய்யம் சார்பில் கணேஷும், நாம் தமிழர் கட்சி சார்பில் சர்புதீனும் களம் காண்கின்றனர். ஜனவரி மாதம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது கள்ளக்குறிச்சியை தனி மாவட்டமாக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் மக்களவை தொகுதிகளில் முக்கியமானது சேலம் தொகுதி. கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் அதிமுகவின் வி. பன்னீர்செல்வம் இத்தொகுதியில் வெற்றி பெற்றார். திமுக வேட்பாளர் உமாராணி 2ஆம் இடத்தை பிடித்தார். 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் இத்தொகுதியில் அதிமுகவின் KRS சரவணன் களமிறக்கப்பட்டுள்ளார். திமுக சார்பில் முன்னாள் MLAவான SR பார்த்திபன் போட்டியிடுகிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் SK செல்வமும், மக்கள் நீதி மய்யம் சார்பில் பிரபு மணிகண்டனும், நாம் தமிழர் கட்சி சார்பில் ராஜா அம்மையப்பனும் போட்டியிடுகின்றனர்.
ராசிபுரம் தொகுதியை நீக்கிவிட்டு உருவாக்கப்பட்ட நாமக்கல் மக்களவை தொகுதியில் கடந்த 2014ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக வேட்பாளர் PR சுந்தரம் வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் காந்தி செல்வன் 2ஆம் இடத்தை பிடித்தார். 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் P காளியப்பன் களமிறக்கப்பட்டுள்ளார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் அக்கட்சியின் சார்பில் சின்ராஜ் களம் காணுகிறார். இதில் சின்ராஜ் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்றார். இது தவிர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சாமிநாதனும், மக்கள் நீதி மய்யம் சார்பில் R தங்கவேலுவும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பாஸ்கரும் இந்த தொகுதியில் போட்டியிடுகின்றனர். முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் உறவினர் வீட்டில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் 25 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் தருமபுரி மக்களவைத் தேர்தலில் அமமுக சார்பில் போட்டியிடுகிறார். இவரது உறவினர் பெல்லியப்பன் என்பவரது வீடு பாலக்கோடு அடுத்த ஏகாண்ட அள்ளி என்ற இடத்தில் உள்ளது. நேற்றிரவு 10 மணியளவில் இவரது வீட்டுக்கு சென்ற வருமான வரித்துறையினர் இன்று அதிகாலை 4 மணி வரை ஆய்வு நடத்தினர். அப்போது உரிய ஆவணங்கள் இன்றி பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 25 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். ஆனால் வருமான வரித்துறையினர் எடுத்து சென்ற 25 லட்சத்துக்கு ஆவணங்கள் இருப்பதாக பெல்லியப்பன் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். வாக்களிக்கும் பூத்துக்குள் அதிமுக கூட்டணியினரான நாம் மட்டும்தானே இருப்போம் என பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் அன்புமணி பேசியிருப்பதை தொடர்ந்து அவர் மீது திமுக கூட்டணியினர் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பரப்புரையில் பேசிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், அதிமுக கூட்டணி ஓட்டு வங்கி உள்ள கட்சிகளை கொண்டது என்றும் திமுக கூட்டணி அப்படி இல்லை என்றும் கூறினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், கூட்டணி கட்சியில் உள்ள நாம் மட்டும்தானே பூத்தில் இருப்போம் என அழுத்தமாக பேசினார். இங்கே மேடையில் நின்று கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சிகளும் பார்த்தீர்கள் என்றால் அனைத்து கட்சிகளும் ஓட்டு வங்கி உள்ள கட்சிகள். அது அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், புரட்சி பாரத் கூட இருக்கிற கட்சி ஒன்னுத்துக்கும் ஓட்டு கிடையாது. சரி, அப்ப தேர்தல் என்ன நடக்கும்? அப்போ பூத்துல என்ன நடக்கும்? நம்ம தான் இருப்போம் பூத்துல. புரிஞ்சு சொல்றது புரியுதா இல்லையா? நம்ம தான் இருப்போம். அப்புறம் என்ன? பூத்துல என்ன நடக்கும்? நம்ம தான் இருப்போம் பூத்துல. புரிஞ்சு சொல்றது புரியுதா இல்லையா? நம்ம தான் இருப்போம். அன்புமணி ராமதாஸின் இந்த பேச்சு திமுகவினரிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் அன்புமணி ராமதாஸ் பேச்சு அடங்கிய ஆவணங்களை சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரியிடம் வழங்கி புகார் மனுவும் கொடுத்துள்ளனர். இதனால் இரு கூட்டணி கட்சியினரிடையே பெரும் பரபரப்பு நிலவுகிறது. பொள்ளாச்சி அருகே 9 வயது சிறுமியிடம் பாலியல் தொந்தரவின் மூலம் அத்துமீறலில் ஈடுபட்ட வளர்ப்பு தந்தை மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொள்ளாச்சியில் அண்மையில் கண்டறியப்பட்ட கூட்டு பலாத்கார கும்பல் கைது விசாரணை என பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் தற்போது வளர்ப்பு தந்தை ஒருவர் 9 வயது சிறுமியிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் அங்கு வசிக்கும் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொள்ளாச்சி அருகே உள்ள கொல்லுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பரமன் என்ற பரமசிவன். இவரது வீட்டில் வசித்து வந்த 9 வயது சிறுமி சோர்வாக காணப்பட்டுள்ளார். அவரை விசாரணை செய்ததில் வளர்ப்பு தந்தையான பரமன் தம்மிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகார் கூறியுள்ளார். இதனையடுத்து அங்கு விரைந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்தின் போலீசார் பரமன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து தப்பி சென்ற பரமனை பிடிக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்.